மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். Derivatives. Let f be a real valued function defined on an open interval I in R. If x0 belongs to I, then we defined g with domain I depend x0 by setting g of x equal to the ratio f of x minus f of x0 divided by x minus x0 for all x belongs to I depend x0. If limit of the function g of x exists and is finite when x tends to x0, we denote it by f dash of x0 and say that f is differentiable at x0, or that f has derivative at x0, or simply that f dash of x0 exists. F dash of x0 is called the derivative of f at x0. This is the derivative. F என்ற சார்பு real valued function. This function is defined in the interval I. அடுத்து இன்னொரு சார்பு ஜிங்கிற சார்பை வந்து இந்த மாதிரி நம்ம கட்டமைக்கிறோம். இந்த சார்பை கட்டமைக்கிறோம். எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது இதில் உட்சார்பாக அமைந்திருக்கிறது. ஸோ இந்த சார்புக்கு லிமிட்டு, இந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட்டு கிடைக்கப்பெறுகிறது எப்போ when x tend to x0. x0 என்ற புள்ளியை எக்ஸால் அணுகிற போது இதற்கு ஒரு மதிப்பு கிடைக்கப்பெறுகிறது. அது முடிவுறு மதிப்பாக இருக்குமே ஆனால் f dash of x at x0 டிஃபரன்சிபிள்னு சொல்லிக்கலாம். f என்ற சார்பு x0 என்ற புள்ளியில் வகையிடத்தக்க சார்பாக அமைந்திருக்கும் என்பதுதான் இங்கே அதான் இங்கே சொல்லியிருக்கோம். If limit of g of x exists and is finite when approaches x0 from right by x, we denote it by r f dash of x0. g of x கிடைக்கப்பெறுகிறது எப்போ x0 என்ற புள்ளியை வலதுபுறமாக x ஆல் அணுகிற போது கிடைக்கப்பெறுகிறது. g of x க்கு எல்லை கிடைக்கப்படுகிறது. அது முடிவுறாக இருக்கிறது. அதை இந்த மாதிரி டினோட் பண்ணும் r f dash by x0 and is called the derivative of f from the right at x0. Similarly, we define the function from the left. Limit of g of x exists and is finite when approach x0 from left by x. We denote it by L f dash of x0 and is called the derivative of f from the left at x0. இப்போ இந்த மாதிரி வலதுபுறமும் இடதுபுறமும் அணுகிற போது g of x exist and finite இருந்ததுன்னா f is derivable at x0 if and only if L f dash of x0 and R f dash of x0 both exist and are equal. If f is derivable at each point of I, then we say that f is derivable on I. f என்ற சார்பு இந்த இன்டர்வல்ல ஐங்கிற இன்டர்வல், இந்த ஐங்கிற இன்டர்வல் this is contained in R. This is contained in R. அதில் ஆறில் இருக்கக்கூடிய இந்த இன்டர்வல், அந்த இன்டர்வலில் ஒவ்வொரு புள்ளியிலையும் இந்த மாதிரி மதிப்பு கிடைக்கப்பட்டது என்று சொன்னால் ஒவ்வொரு புள்ளியிலையும் நம்ம வலதுபுறமும் இடதுபுறமும் அணுகிற போது மதிப்பு கிடைக்கப்பட்டு அது முடிவு மதிப்பாக அமைந்திருது என்று சொன்னால் f என்ற சார்பு அந்த என்டையர் இன்டர்வல், அந்த இன்டர்வல் முழுவதும் வகையிடத்தக்கதாக அமைந்திருக்கும். Then we say that f is derivable on I. அதன் பிறகு derivability on the closed interval a comma b. Let f be defined on the closed interval a comma b. Closed interval a less than or equal to x less than or equal to b.
if limit of the ratio f of x minus f of a divided by x minus a exists and is finite when x tends to a, then we denote it by f dash of a. The f dash of a exists and say that f is derivable at x naught. ஏங்கிற புள்ளியில் வகையிடத்தக்கதாக அமைந்திருக்கு. டெரைவபிள் அட் ஏ, அதே மாதிரி டெரைவபிள் அட் பி அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்கப்பட்டிருக்க வேண்டும். If f is differentiable on the open interval a comma b and also at the point a and b, then we say that it is derivable on the closed interval a comma b. அங்கே x0 பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம், ஆர்பிட்ரரி பாயிண்ட். இப்போ இங்கே க்ளோஸ்ட் இன்டர்வல் a comma b வரையறுக்கப்பட்ட புள்ளிகளுக்கு இடையில் அல்லது புள்ளிகளிலும் எவ்வாறு அது வகையிடத்தக்க சார்பாக அமைந்திருக்கிறது என்பதை பார்க்கின்றோம். டெரைவபிலிட்டி ஆன் தி க்ளோஸ்ட் இன்டர்வல் a comma b தாங்க சொல்லுது. This is the example. Let f be a function defined on R by f of x equal to 2x for all x belongs to R. f of x equal to 2x னா f dash of x என்ன எழுதுவோம், 2ன்னு எழுதுவோம். அது எப்படி எழுதுறோங்கிறத பார்க்கிறதா இங்கே. எப்படி இது இவ்வளோ நாள் வரைக்கும் f of x equal to 2x இருந்ததுன்னா y equal to f of x, y equal to f of x equal to 2xன்னு இருக்கும். y dash of x எழுதுனா 2ன்னு எழுதுவோம். நம்ம அடுக்கு விதியை பயன்படுத்தி நான் எழுதினேன்னு சொல்லுவிய. அதை எப்படி இங்கே எழுதுகின்றோம், உண்மையிலேயே அந்த டெரைவபிள் differentiable function எப்படி நடக்கிறது என்பதை பார்க்கின்றோம். This is the definition for the function f is derivable at x naught. The definition. f of x 2x இங்கே எழுதிங்க. f of x naught equal to 2x naught. x naught 2x naught. x பதிலா x naught சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா அது கிடைக்கும். கீழே x minus x naught 2 காமனாக எடுத்து கேன்சல் பண்ணிங்கன்னா 2ன்னு கிடைக்கும். என்னதான் நீங்கள் வந்து எக்ஸ் நாட்டை எக்ஸால் சேஞ்ச் பண்ணாலும் 2ங்கிறது மாறாது. அதனால் 2. whenever you change x, there is no change in 2. அதனால் 2 அப்படியே வந்துடும். எக்ஸ் நாட்டை எக்ஸால் அணுகிற போது 2னுடைய மதிப்பு மாறாமல் இருக்கும். அது 2 அப்படியே வந்துடும். அதனால தான் நீங்கள் வந்து என்ன எழுதுவீங்க, f dash of x equal to 2ன்னு எழுதுவீங்க. உண்மையிலேயே இந்த this is defined by the derivable at the point x naught. அதன் மூலம் தான் நம்ம எழுதுறோம். thus behave f dash of x naught equal to 2. x நாட்ங்கிறது எனி பாயிண்ட். ஆறில் வந்து எந்த ஒரு புள்ளியையும் நம்ம இப்படி குறிக்க முடியும், x நாட்னு குறிக்க முடியுங்கிறதுனால since x naught be any point of R, this means that f dash of x equal to 2 for all x belongs to R. Thus f is derivable for all x belongs to R. அதான் f is derivable for all x belongs to R ன்னு நம்ம சொல்ல முடியும். அடுத்தபடியாக these are two important definitions. fங்கிறது continuous at x naught. f is continuous at x naught ஆகுதுன்னா limit of f of x exists and equal to f of x naught when x tend to x naught. f என்ற சார்பு தொடர்ச்சி சார்பாக x naught என்ற புள்ளியில் அமைந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மதிப்பு கிடைக்கப்பட்டு அது f of x naught ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி f is derivable at x naught. f என்ற சார்பு வகையிடத்தக்க சார்பாக x naught என்ற புள்ளியில் அமைந்திருக்குமேயானால் limits of the ratio f of x minus f of x naught divided by x minus x naught exist and equal to f dash of x naught when x tend to x naught. These are two definitions. இது ரெண்டுக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. இதை நீங்கள் நன்றாக ஞாபகம் வச்சுக்கணும். fங்கிறது தொடர்ச்சி சார்பாக இருக்குது, fங்கிறது வகையிடத்தக்க சார்பு x நாட் புள்ளியில் இருக்குமானால் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா என்ன, இது கிடைக்கப்பட்டு ஈக்குவல் டு f of x நாட்டாக இருக்கணும், இது கிடைக்கப்பட்டு ஈக்குவல் டு f dash of x நாட்டாக இருக்கணும். Derivability and continuity theorem.
let f be defined on an interval I. If f be derivable at a point x0 belongs to I, then it is continuous at x0. fங்கிற சார்பு வகையிடத்தக்க சார்பாக இருந்தால் அது தொடர்ச்சி சார்பாகத்தான் இருக்கும் x0 என்ற புள்ளியில் கட்டாயமா. இதை நீங்க தெளிவா புரிஞ்சுடணும். When f is derivable at x0, it is continuous at x0 என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். x0 f is derivable, it must be continuous. Every derivable function is continuous function. This is the theorem. அதை ப்ரூவ் பண்ற நம்ம f is derivable. அது நம்ம அந்த டெஃபினேஷன் எழுதிடலாம் பாருங்க. அப்படின்னா இது நம்மளா எடுத்துருக்கோம் f of x minus f of x0, f of x minus x0 இதை டிவைட் பண்ணி மல்டிப்ளை பண்ணியிருக்கான். கேன்சல் ஆயிடுச்சுன்னா இது கிடைச்சிடும். இப்போ டேக்கிங் லிமிட் ஆன் போத் சைட், ரெண்டு பக்கம் லிமிட் எடுத்தீங்கன்னா அங்கே வாங்க தனித்தனியாக நீங்கள் லிமிட்டை அப்ரோச் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து f dash of x0, இது சைபராக போயிடுது. அப்போ இது ஜீரோவாக போயிடும். அதனால என்ன உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா லிமிட் ஆஃப் தி ஃபங்க்ஷன் f of x is f of x0 when x tend to x0 அப்படின்னு கிடைச்சிடும். அப்படின்னா என்ன ஆயிடுச்சு? this implies that f is continuous at x0. consequently f is continuous at x0 என்பதை இந்த அளவிலே நிறைவு செய்து கொண்டு அடுத்த வகுப்பிலே சந்திப்போம். வணக்கம்.